ஹை கைஸ், நீங்கள் பார்க்க போகிற படம் டைரக்டர் பென்னி மார்ஷலோட டைரக்ஷனில் வந்த அவெக்கனிங்ஸ். இது ஒரு சூப்பர்வான ஃபீல்ட் மூவி. இந்த வாழ்க்கைங்கிறது அழகான ஒன்று. நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வாழ்க்கை போட்டு நம்ம கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கோம். பட் இந்த வாழ்க்கையே சில பேருக்கு ஸ்டக்குன்னு எப்படி ஆகும். ஒரு வேலை இப்போ நம்ம 12 வயசுன்னு வச்சுக்கோம், திடீர்னு நம்ம நினைவுகள் எல்லாம் போய் ஒரு 60 வயசில் நம்ம முடிச்சு பார்த்து எப்படி இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிற நிறைய பேர் இன்னும் இந்த உலகத்தில் இருக்க செய்கிறாங்க. ஸோ அப்படி இந்த வாழ்க்கையை வாழ்கிற மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டத்துக்குள்ளாராங்க, இது எல்லாத்தையும் உண்மையாக நடந்தது அப்படியே சொல்கிற ஒரு படம் தான் அவெக்கனிங்ஸ். உண்மையாகவே இந்த படம் செம சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 ஆக்டர்ஸ் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. ஒன்று தலைவர் ராபர்ட் டினீரோ, இன்னொருத்தர் ராபின் வில்லியம்ஸ். 2 பேரும் 2 எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு கோட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க 2 பேர் சேர்ந்து நடித்த ஒரு படங்கிறனாலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் படமுமே ரொம்ப ஹார்ட் மெல்ட்டிங்காக இருக்கும். சரி, இப்போ வாங்க அவெக்கனிங்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பமே ஒரு சின்ன பையனை அமைக்கிறாங்க. இந்த பையனோட பேர் லியோனார்டு. இவன் இந்த ஊருக்கு ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்டாக படிச்சுட்டு இருக்கான். இவனுக்குன்னு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஊருக்கு ஒரு பார்க் பெஞ்சில் இவனோட பேர் அடி கிரிக்கெட் இருப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து டே மச்சான் என்னைக்கு உட்காந்துட்டு இருக்க, வா எங்கேயாவது விளையாடப்பலான்னு சொல்கிறப்ப இந்த பையன் அங்கேருந்து போக பார்க்குறான். சடனாக அந்த பையனுக்கு கை இழுக்க ஆரம்பிக்குது. இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு ஒன்றும் புரியல. இதுக்கடுத்து அவன் மாதிரி வீட்டில் உட்காந்து ஸ்லேட்டில் எழுதிட்டு இருக்கான். சடனாக அப்பவும் அவள் கை ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கவாதெல்லாம் வந்தால் கை ஒரு மாதிரி செயல்படாமல் போயிருமில்ல, அந்த மாதிரி அந்த பையனுக்கு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கடுத்து ஸ்கூலுக்கு போகிறான். டீச்சரை எக்ஸாம் வச்சுருப்பாங்க போல். ஸோ ஒவ்வொரு பையனுக்கு ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மார்க்கில் என்ட்ரி பண்ணுறப்ப எல்லோரும் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆகிற மாதிரி தான் இருப்பாங்க. சி கிரேடு டி கிரேடு தான் வாங்கி வச்சுருப்பாங்க. பட் ஒரு பையன் மட்டும் எல்லா எக்ஸாம்லையுமே ஏபி தான் வாங்கி வச்சுருப்பான். வேறு யாரும் நம்ம லியோனார்டு தான். ஸோ அதனால் என் டீச்சருக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சி போயிடும். அவன் ஹோம் ஒர்க் நோட்டில் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஜில் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் தான் எழுதியிருப்பான். பட் போக ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக போயிருக்கும். எதை கிறுக்கி வச்ச மாதிரிலாம் பண்ணியிருப்பான். இதை பார்க்குற டீச்சருக்கு ஒன்றும் புரியாமல் இருந்திருக்கும். இதுக்கடுத்து ஒரு நாள் இந்த பையனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து, ஆன்ட்டி லியோனார்டு இல்லையா, அவனை கூப்பிடுங்க, நாங்கள் விளையாட போகணும்னு சொல்கிறப்ப, சாரிப்பா அவனும் வர முடியாது, இங்கேருந்து போங்கன்னு அவங்க அம்மா அனுப்பி வச்சுறாங்க. பார்த்தா லியோனார்டு அவன் வீட்டில் இருக்கான். ஏதோ ஒரு மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தான் அவன் நிலமை இருக்குது. கட் பண்ணால் சில வருஷங்கள் கழிச்சு 1969 ஒரு டாக்டர் காமிக்கிறாங்க. இவரும் அந்த படத்தோட ஹீரோ. இவரோட பேர் மால்கம் சேயர். இவர் மெடிக்கல் ஃபீல்டில் சில ஆராய்ச்சியில் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக இவரும் இன்டர்வியூ போவார். அங்கே இருக்கிற 2 சீஃப் டாக்டர்ஸும் இவரோட கேள்வி வைப்பாங்க. சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 4 வருஷம்னு போட்டுக்கல, இந்த 4 வருஷம் யாரை பேஷண்ட்டாக பார்த்துட்டேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் மண்புழுக்குன்னு சொல்கிறாரு. இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னது மண்புழுவா, மண்புழுவை ஆராய்ச்சி பண்ணி கேட்குறப்ப, ஆமாம் சார் மண்புழு வச்சு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணேன், அதனால் சக்ஸஸாக போச்சுன்னு சொல்கிறப்ப அதுக்கும் சீஃப் டாக்டருக்கு நம்ம ஹீரோ பிடிக்கல. இவே தான் மண்புழு வச்சு ஆராய்ச்சி பண்ணிலாம் புலம்பிட்டு இருக்கானே, இவனால வேலை சேர்க்கணுமா சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறீங்களுக்கு நல்லாவே புரியுது கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்காதுன்னு. சரி சார், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன், நீங்கள் எதிர்பார்க்குற டாக்டர் நான் இல்லாமல் இருக்கலாம், நான் இங்கேருந்து போனா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக பார்க்குறாரு. பட் இன்னொரு டாக்டர் இருந்து, சாரிங்க அவர் பேச மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பேசிக்காக எல்லா மெடிக்கலும் தெரிஞ்சிருக்கும்ல, இந்த பல்ஸ் பார்க்குறது, டெம்பரேச்சர் பார்க்குறது, டயக்னைஸ் பார்க்குறது எல்லாம் தெரியும்ல, இது மட்டும் தெரிஞ்சாலே போதும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் தெரியும் சொல்கிறான். உடனே அவர் அங்கே வேலையை சேர்த்துக்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ முதல் நாள் வேலைக்கு போகிறாரு. பார்த்தா அங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. சில பேர் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க, சில பேருக்கு உடல் ஊனமாக இருக்கும். இன்னொரு ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இவர் போய் செக் படுத்திருப்பாரு. ஒரு பேஷண்ட்கிட்ட பேச போனால் அவர் போட்டு பக்கமாக பயின்ட்டு பேசிட்டு இருப்பாரு. உனக்கு ஹிட்லர் பார்த்து தெரியுமா, இவர் இப்படி வாழ்ந்தவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக பேசிட்டே இருப்பார். இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து அங்கேருந்து போயிடுவார். அண்ட் அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நம்ம ஹீரோக்கு அசிஸ்டன்ட் மாதிரி. நம்ம ஹீரோ தொடர்ந்து அங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். பட் இந்த வேலை அவ்வளோக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இங்கே டாக்டர்ஸ் யாருமே ஒழுங்காக அவங்க வேலையை பார்க்க முடிக்கிறாங்க. இங்கே இருக்கிற பேஷண்ட்டில் முக்கால்வாசி பேர் சுயநினைவு இல்லாமல் இருக்காங்களே, இவங்க நிலத்தை கண்டுட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் யாருமே ஒழுங்காக வேலை பார்க்க முடிக்கிறாங்க. இதனால் ஒரு வருத்தம் நம்ம ஹீரோக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை பற்றி பெருசாக எதுவும் சொல்லாமல் அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துருப்பாரு. இதுக்கடுத்து ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்களோட பேர் லூசி. கிட்டத்தட்ட பார்க்கிங்ஸ் டிசீஸ் அது மாதிரி அப்படியே உறைஞ்சி போயிருப்பாங்க. இந்த ஸ்டேட்டோட பேர் கேட்டரோனிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாது, எது உணர்ச்சி இருக்காது. ஸோ நம்ம ஹீரோ அவங்களை அனலைஸ் பண்ணி பார்க்குறான். பட் அவங்க ஹெல்த்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் இவன் பாட்டு உட்காந்து ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கான். திரும்பி பார்க்குறப்ப அந்த லூசி கீழே குனிஞ்சு கிடக்குறாங்க. என்ன கீழே குனிஞ்சு கிடக்குறாங்கன்னு பார்க்குறப்ப அவங்க கையில் அவங்க கண்ணாடி இருக்குது. இது எப்படி பிடிச்சாங்கன்னு நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க நேராக உட்கார வச்சு அந்த கண்ணாடி கீழே வைக்கிறான். பட் அந்த லேடி திரும்ப எடுக்காமல் இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நம்ம திரும்பி உட்காந்தவங்கள அப்போ தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைட்டு திரும்பி உட்காரான். அப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த கண்ணாடி எடுக்கவே இல்லை.
உடனே அந்த கண்ணாடி எடுத்து மேலே கீழ் தூக்கி போடுறான். சடனாக கை மட்டும் வந்து அந்த கண்ணாடி பிடிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி கேட்ரோனிக் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களால அவங்க உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம், பட் அந்த உணர்ச்சியை தூண்டி விட்டால் அதை அவங்களால செயல்படுத்த முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணிக்கிறேன். செம்ம ஹாப்பியாக சீஃப் டாக்டர் கூட பேசிகிட்டு இருக்கான். டாக்டர் இங்கே பார்த்தீங்களா, இவங்களோட பேர் லூசி, இவங்க ரொம்ப நாள் செயலேருந்து இருக்காங்களே, இப்போ பாருங்கள் நான் அந்த பாலை தூக்கி போட்டால் அவங்க கேட்ச் பண்ணுவாங்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு இவ ஒரு பாலை தூக்கி போடுறான். சொன்ன மாதிரி தான் லூசி கேட்ச் பண்ணுறாங்க. பாருங்கள் சார் இவங்களுக்கு அசைவு இருக்குது சமலம் சொல்கிறப்ப அந்த டாக்டர் பெருசாக ரெஸ்பான்ஸை பண்ண முடிக்கிறாரு. இங்கே பாருங்கள் செயலர், இதெல்லாம் சாதாரண விஷயம், நம்ம பண்ணுறத அவங்களால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், பட் அவங்களுக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் தான், பேசாமல் உங்களுக்கு கொடுத்துட்டு வேலையை பாருங்கள், இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் டாக்டர் அங்கேருந்து போயிடாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கோவம் தான் வருது. மனசு தாங்க முடியாமல் அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ நர்ஸ் இருக்காங்களே அவங்க மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து, சார் நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தீங்களே அது சூப்பராக இருந்துச்சு சார், கண்டிப்பாக இதை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மோட்டிவேட் வருது. அந்த நர்ஸுக்குமே நம்ம ஹீரோ ஒரு க்ரஷ் வருது. இதுக்கு அடுத்த நாள் காலையில் அங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நம்ம ஹீரோ பார்க்க போகிறான். ஒவ்வொரு பேஷண்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. ஒரு பேஷண்ட் கிட்ட உட்காந்து பேனாவை எடுத்து எழுத போகிறான். பேனாவை பார்த்தோன்னே அவங்க செம்மையாக கத்த ஆரம்பிச்சுறாங்க. ஏதோ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க போல். அவங்க பாட்டு கத்துறப்ப நம்ம ஹீரோ பேனா மறைச்சி வச்சுக்கிறான். இதுக்கடுத்து இன்னொரு ஆளை பார்க்க போனால் அவர் பாட்டு அசையாமல் இருப்பார். லூசிக்கு பண்ண மாதிரி பண்ண வைப்போன்னு சொல்லிட்டு பேனாவை எடுத்து கீழே போடுவார். கரெக்டாக அந்த பேனாவை அந்த ஆள் கேட்ச் பண்ணுவார். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்கும். இதுக்கடுத்து ஒரு ஆள் அவர் பாட்டு டிவி பார்த்துட்டு இருப்பார். டிவியை பார்த்தா அது ஒழுங்காக ப்ளே ஆகாமல் ஒரு மாதிரி விட்டு விட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ உடனே இவர் போய் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தா இவ்வளோ பார்த்துட்டு இருந்த பேஷண்ட் பார்க்காம அவர் கண்ணை திரும்பிக்கிறாரு. இதை பார்த்து ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். திரும்ப அந்த டிவியை ஃபிலிம் ரோல் மாதிரி ஓட விடுறாரு. பார்த்தா அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தால் திரும்பவும் டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அப்போ அந்த லூசிங்க லேடி இருப்பாங்களே அவங்க திடீர்னு உரத்து நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாமல் நிற்கிறங்கிறது பெரிய விஷயம். எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் நகட்டி வச்சா அவங்க நடந்தே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு விஷயம் புரிய வருது. லூசியால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும், பட் அவங்க முன்னாடி ஏதாவது தடை இருந்தாங்கன்னா அதை தாண்டி போக முடிக்கிறாங்க புரியுது. அவங்கள போட்டு நடக்க விட்றப்ப முன்னாடி வீல் சேரில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அம்மா மூவ் பண்ணுறப்ப இவங்க நகர்ந்து ஜன்னல்கிட்ட போவாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம இரவு எவ்வளோ இழுத்து பார்ப்பான், பட் ஒரு பர்டிகுலர் பேஸை தாண்டி அவங்க வரமடிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடமே செஸ் போர்ட் ஆட்டம் கட்டமாக இருக்கும். அந்த இடத்துல நின்றுக்கிறாங்களே தவிர அதை தாண்டி வரமடிக்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போகிறான். பார்த்தா ஒரு ஆள் பக்கமாக வந்த மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார். ஒரு வயசான அம்மா அந்த பையனை கூட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, லியோனார்டு தான். சின்ன வயசில் அவனுக்கு ஒரு மாதிரி கை செயலிழந்து போயிருக்கும்ல, அதுக்கான காரணம் இந்த கேட்ரோனிக் ஸ்டேட் தான். ஸோ அவனு இந்த நோயால் அஃபெக்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான். நம்ம ஹீரோ இந்த ஆளை பார்த்தோன்னே அவங்க அம்மாட்ட பேச போகிறாரு. அம்மா என்னாச்சு, இவன் எப்படி இந்த மாதிரி ஆனான்னு கேட்குறப்ப இவனுக்கு ஒரு 12 வயசு இருக்குப்பா, அதுலேருந்து இவன் இந்த மாதிரி ஆகிட்டான், எந்த ஒரு உணர்ச்சி இருக்காது, பட் உயிர் மட்டும் இருக்கும், நானும் இந்த வயசான காலத்தில் இவனை பார்த்துருக்கே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கே போகிறான். பார்த்தா அவனோட ரூம் ஃபுல்லாக நிறைய புக்ஸாக இருக்கும். என்ன இவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு கேட்குறப்ப லியோனார்டு நல்லா படிப்பான்ப்பா, அவனுக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் அவன் தனியாக வீட்டில் தான் இருந்தான். அப்போ அந்த புக்ஸை படித்து அவன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தான். பட் ஒரு கட்டத்தில் எந்த ஒரு உறுப்புமே செயல்படாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். இப்படி தான் இப்போ வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கும், சில பேருக்கு நர்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுன்னா அந்த நர்ஸ் கூட உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து வீட்டுக்கு போகிறப்ப அந்த நர்ஸ் பேச வராங்க. சார் பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, வேணா வாரீங்களா? 2 பேர் போய் காஃபி சாப்பிடாமல் கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு இந்த ரொமாட்டிக் பக்கம்லாம் போக பிடிக்காது. சாரிங்க எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வீட்டுக்கு போகிறான். இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் தனியால் தான் இருக்கான். இதுக்கடுத்து காலையில் ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய பேரை ஒவ்வொரு இதுவும் பார்க்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் இங்கே வேலை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே சும்மா இங்கே வருவாங்க, டிவியை பார்த்துட்டு அவங்க கூட வீட்டுக்கு போயிடுவாங்கள்ல. பட் இப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோ பண்ணுற ஆக்டிவிட்டி அவங்களுக்கு பிடிக்காது. யாரா அவன் வந்தோமா தூங்கினோமான்னு போகாமல் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கானே, ரொம்ப தொலைப்பட்டான்னு சொல்லிட்டு அங்கே சில நர்ஸுக்கு நம்ம ஹீரோ பிடிக்காம போகுது. பட் நம்ம ஹீரோ நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, இவங்க இந்த மாதிரி உடல்நிலை செயல்படாமல் இருக்கலாம், பட் உணர்ச்சியை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது, அவங்களால பாட்டு கேட்க முடியுது, அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு தெரியுது, நம்ம டச் பண்ணால் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது.
பட் அந்த ஃபீலிங்ஸை மட்டும் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதை அப்படியே வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு. சில பேர் பாலை தூக்கி போகிறப்ப அவங்க அந்த பாலை பிடிப்பாங்கல்ல, அதை வச்சு இவர் ஒரு கேம் விளையாட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோயால் பாதிப்பட்ட எல்லாருமே வசதி நிற்க வச்சிருவாரு. ஒருத்தர் கையில் பால் தூக்கி போட்டால் அவங்க பிடிச்சி இன்னொரு தூக்கி போடுவாங்க, அவங்க அதை பிடிச்சி இன்னொரு தூக்கி போடுவாங்க. கிட்டத்தட்ட த்ரோ பால் மாதிரி அவங்களும் விளாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து லூசி ஒரு இடத்த தாண்டி வர மாட்டாங்கல்ல, ஏன்னா அந்த இடத்துல மட்டும் செஸ் போர்டு கட்ட மாதிரி இருக்கும். சரி ஒருவேளை நம்ம எக்ஸ்ட்ரா வரைவோம்னு சொல்லிட்டு அந்த தர ஃபுல்லாகவே செஸ் போர்டு மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து லூசி எழுந்து நடக்க விட்டா அவங்க பாட்டு நடந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஜனங்கிட்ட போகிறாங்க. வெளியே இருக்கிற உலகத்தை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் நம்ம லியோனார்டோ இருக்கல, அவன் உடம்புல மட்டும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர மாதிரி தெரில. மற்றவங்கள பால் தூக்கி போட்டால் பால்லாம் பிடிப்பாங்களே, பட் லியோனார்டோ மட்டும் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப அமைதியாக இருப்பான். இவங்ககிட்ட இதை பேசணுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆர்வம் வரும். நைட் லியோனார்டோ கூப்பிட்டு அவர் முன்னாடி ஒரு ரோஜா போட வைப்பார். லியோனார்டோ இங்கே பார்த்தியா, இங்கே இருக்கிறது எல்லாமே ஏபிசிடி. இன்கேஸ் உனக்கு என் கூட பேசுனா இல்லை கை வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப லியோனார்டோ தானே, உன் பேர் நீங்கள் கை வைக்கணும்னு சொல்லிட்டு எல்இன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சடனாக அவன் கையை வேற பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறான். லியோனார்டோ உன் பேர் வந்து இப்படி வரும், நீ வேற லெட்டர் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிருப்ப. லியோனார்டோ கேட்காம அவன் கை இழுத்து கொண்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோக்கு விஷயம் புரிய வருது. லியோனார்டோ அவனாவே அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு உடனே கை வைக்கிறது எல்லாத்தையுமே இவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதை எடுத்து போய் பார்த்தா ஏதோ ஒரு சிறுத்தையோட பேர் போட்டிருக்கோம். உடனே அவங்க ஊரில் இருக்க ஒரு ஜூவில் போய் பார்த்தா அதே நேமில் ஒரு சிறுத்தை இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஹீரோக்கு புரியுது, லியோனார்டோலையும் நம்மகிட்ட பேச முடியும், பட் வெறும் ஓஜா போல மட்டும் தான் பேசலாம். இதுக்கு தான் பண்ணணுன்னு இவருக்கு ஒரு என்ன வருது. இதுக்கடுத்து ஒரு நாள் டாக்டர்ஸ் மீட்டிங் சொல்லிட்டு சில கவுன்சிலிங்கில் வைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் நம்ம ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா பார்க்கின்சன் டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சதா ஒரு லெக்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எல்டோப்பான ஒரு ட்ரக் இருக்கு. இதை பார்க்கின்சன் பேஷண்ட் கொடுத்தா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டு இருக்காங்க. இது ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் பேசிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன வருது, ஆக்சுவலாக இந்த மாதிரி கேட்டலானிக் ஸ்டேட்டில் இருக்காங்களே, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி தான். ஒருவேளை இந்த ஒரு ட்ரக்கை அவங்களுக்கு கொடுத்தா ஒர்க் ஆகுமா, அதுலேருந்து அவங்க சரியாக வருவாங்களா, இந்த ஒரு சந்தேகம் நம்ம ஹீரோக்கு வருது. உடனே அந்த டாக்டரை பார்த்து இதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவருக்கு இதை பற்றி எதுவும் தெளிவாக தெரில. ஸோ நம்ம ஹீரோ இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆசைப்பட்றான். பட் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பேஷண்ட் வேணும்ல. யாரும் செலக்ட் பண்ண பார்க்குறப்ப இங்கே இருக்க எல்லாருமே வயசாக இருப்பாங்க. அவங்களுக்கு நான் அப்பா அம்மான்னு யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம லியோனார்டோக்கு மட்டும் அவங்க அம்மா இருப்பாங்க. ஸோ அதனால் லியோனார்டோ வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு என்ன வருது. ஸோ தனியாக அவங்க அம்மா மீட் பண்ணி, அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், இந்த மாதிரி புதுசாக ஒரு மருந்து வந்துருக்கு, அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பேஷண்ட் தேவை. உங்கள் பையன் லியோனார்டோ வச்சு தான் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். இன்கேஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்கள் பையன் பழையமாக திரும்ப அடிச்சிடுவான் மேடம், ப்ளீஸ் இதுக்கு உங்களால் சம்மதிக்க முடியுமான்னு கேட்குறப்ப அந்த அம்மா அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என் பையனை வச்சு என்ன பண்ணே தெரில, அவன் இருக்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்றுங்கிற மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். சரிங்க அதுக்கு ஒத்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் அந்த அம்மா சைன் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அந்த ட்ரக்கை வாங்கலான்னு இருக்கான். பட் அந்த எல்டோப்பாங்க ட்ரக்கு ரொம்ப காஸ்ட்லியானது. கிட்டத்தட்ட ஒரு கிராமே $1000 வரும். பட் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஒரு பேஷண்ட் மட்டும் அந்த ட்ரக்கை வாங்குறான். அதை ஒரு பாலில் கலந்து லியோனார்டோ கொடுத்து பார்க்குறாங்க. பட் லியோனார்டோ பாடியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்த மாதிரி தெரில. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை நம்ம அந்த ட்ரக் கொடுத்தோம்ல, அந்த டோசேஜை கொஞ்சம் ஏற்றி கொடுத்து பார்ப்போமா, அப்போ அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப பாலில் கலந்து லியோனார்டோ கொடுக்குறாங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ லியோனார்டோ பக்கத்துலேயே படுத்துறாரு. நடுராத்திரி எழுந்து பார்த்தா பெட்லாம் இருக்க மாட்டான். எங்கே போன சொல்லி தொலைவி பார்த்தா அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கும். அவன் பாட்டு நோட்டில் உட்காந்து ஏதோ ஒன்று எழுதிட்டு இருப்பான். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பெட்லேருந்து டேபிள் எழுந்து வர்றது ஒரு பெரிய விஷயம். அவன் நோட்டில் எழுதுறான்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் போகிறாரு. பார்த்தா லியோனார்டோ அந்த ஆளை பார்த்து பேசவே ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்குள்ள ஒரு மெடிக்கல் மிராக்கிள்ங்கிற மாதிரி இருக்குது. அவர் நினச்ச மாதிரி இந்த ஒரு மருந்து இவங்களுக்கு ஒர்க் ஆகுது. இதை பார்த்து ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் அந்த நர்ஸில் வேலைக்கு வருவாங்களே, எல்லாரும் லியோனார்டோ நடந்து போகிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. சில பேர் ஏன்னா அதை நடந்து அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. பட் இப்படி ஒரு பேஷண்ட் நடந்து போகிறத பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் அவனை பார்த்து லியோனார்டோ நான் நடக்க முடியுமா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து வியந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம லியோனார்டோ இந்த உலகத்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறான். அவனுக்கு அங்கே இருக்கிற வெளிச்சம், ஃபேன்லேருந்து வர அந்த காற்று, புக்கு படிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 12 வயசில் அவனுக்கு அந்த நோய் வந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு 20-30 வருஷம் கழிச்சு தான் இப்போ அவன் உடம்பே அசைக்கிறான். ஸோ அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு புதுசாக இருக்குது. அண்ட் அவங்க அம்மாவையும் கூட்டி வந்து லியோனார்டோ ரூமில் விட்டுருவாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு தான் பையன் அசைகிறத பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். கட்டி பிடிச்சி தேமிச்சும் அழுதுட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் அவனுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் லியோனார்டோ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். பட் அவன் எத்தனால இங்கேயே இருப்பான், சும்மா இங்கே வெளியே கூட்டி போன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார் வெளியே கூட்டி போகிறான். இந்த 30 வருஷத்தில் கலாச்சாரம் மாறி போனது, மக்களாக தொழில்நுட்பத்தை கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறான். காரில் போகிறப்ப ஹே டாக்டர் அங்கே பார்த்தீங்களா அதே ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக காமிச்சிட்டு இருக்கான். இதுக்கு டாக்டரும் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறாரு. இவன் சின்ன வயசில் கூட ஒரு பார்க் பெஞ்சில் இவன் பேர் எழுதியிருப்பால, அதை டாக்டர் காமிச்சு பார்த்தீங்களா என் பேர் போட்டிருக்கு, நான் தான் எழுதுனேன்னு பெருமையாக காமிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த டாக்டரோட செம ஹாப்பியாக இருக்கான். இதுக்கடுத்து வந்தவங்க கொஞ்ச நாள் தங்குறான். அவன் உடம்புல எந்த ஒரு சைட் எஃபெக்ட் வந்த மாதிரி தெரில. இதனால் நம்ம ஹீரோ செம ஹாப்பியாக இருக்காரு. இப்போ கூட லியோனார்டை காப்பாற்றிட்டோம். இது மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 10-15 பேஷண்ட் இருக்காங்க. அவங்களையும் காப்பாற்றணும்னா இவனுக்கு எக்கச்சமாக காசு தேவைப்படும். ஸோ அதனால் சீஃப் டாக்டரை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். டாக்டர் நான் இந்த மாதிரி எங்கிட்ட இருக்கிற கை காசுலாம் போட்டு லியோனார்டை காப்பாற்றிட்டேன். பட் நம்ம ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, சரி நிறைய பேர் ஹெல்ப் கேட்டிங்கன்னா நம்ம காசு கிடைக்கும் டாக்டர், நம்ம எல்லாரும் காப்பாற்றோன்னு சொல்கிறப்ப அந்த டாக்டர் இது கண்டுக்கிற மாதிரி தெரில. யோ உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை, அவங்க பொழைச்சி வந்தால் என்ன, பொழைக்காம வந்தால் உனக்கு என்னையா, ஏன் இப்படி உயிரை போட வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. நம்ம ஹீரோ காசுக்கு எங்கே போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாரும் அவங்க சம்பள காசை நம்ம ஹீரோட டேபிள் வைக்கிறாங்க. இதை பார்க்குற சீஃப்க்கு மூஞ்சிலே கறி பூசுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சோண்டு காசு இருக்குது, பட் அவனுக்கு இன்னும் $12,000 தேவை. என்ன பிளான் இருக்கிறப்ப இந்த ஊரில் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்களே, சில பேர் சேரிட்டிலாம் வச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணுறவங்க இருப்பாங்களே, அந்த மாதிரி பணக்காரங்களை கூப்பிட்டு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு இருக்கான். நம்ம லியோனார்டோ இதுக்கு முன்னாடி பேரலைஸ் ஆகி ஒரு வீல் சேரில் உட்காந்துருப்பால, அந்த வீடியோவில் போட்டு காமிச்சு பார்த்தீங்களா இவனோட பேர் லியோனார்டோ, இவனுக்கு இதுக்கு முன்னாடி பேசவும் முடியாது, எந்த உடலசும் இருக்காது, பட் நான் கொடுத்த ஒரு மெடிசனுக்கு அப்புறம் அவன் பழையபடி கியூர் ஆகிட்டான். இந்த மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு 10-15 பேஷண்ட் இருக்காங்க. ஸோ நீங்களும் நிதி உதவி கொடுத்தீங்கன்னா அந்த பேஷண்ட்லாம் காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் கெஞ்சிக்கிறப்ப அவங்களும் ஃபுட்டேஜெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா லியோனார்டோ சந்தோஷமாக அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற ஆட்கள் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிச்சி போய் எல்லோரும் செக்கில் காசு எழுதி தராங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை இந்த மெடிசன் வாங்குறதுக்கு இவங்களோட காசு கிடச்சிருச்சு. ஸோ மொத்தமாக அந்த மெடிசனை வாங்கி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பால் கலந்து கொடுக்குறாங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ பாட்டு அவர் ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கான். நான் ராத்திரி நான் சோடி வந்து டாக்டர் சீக்கிரம் வாங்க ஒரு மெடிக்கல் மிராக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வேக வேகமாக அந்த இடத்த போய் பார்க்குறான். பார்த்தா ஒவ்வொரு பேஷண்ட்டும் கொஞ்சம் தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் தலைகால புரியாத அளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு உணர்ச்சி வந்தோடனே அவங்களால முழுவதும் நடக்க முடியல. ஹே என்னால் நடக்க முடியுது, என்னால் பேச முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மற்ற எல்லா டாக்டர்ஸும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு பசங்க பேர பிள்ளைங்களாம் இருப்பாங்களே, எல்லாரும் இந்த மாதிரி பாட்டி குணமான நினச்சி எல்லோரும் நடந்து வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த இடமே ஜெயின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவான். ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஸ்மைல் இருக்கும். பட் ஒரு தாத்தா மட்டும் ரொம்ப சோகமாக இருக்காரு. அங்கே ஒரு டாக்டர் தாத்தாவை பார்த்து, தாத்தா நீ சோகமாக இருக்க, மற்றவங்க மாதிரி என்ஜாய் பண்ணலாம் கேட்குறப்ப என்ஜாய் பண்ணுமா, எப்படி என்ஜாய் பண்ண, எனக்கு கல்யாணம் பண்ண புதுசில் இந்த நோய் வந்துச்சு, இப்போ போய் பார்த்தா எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களா, என் பொண்டாட்டி வேற வருஷம் கூட ஓடி போயிட்டா, எனக்கு பிறந்த பிள்ளைங்க எங்கே போச்சுன்னு தெரில, இதில் எங்கே சந்தோஷமாக இருக்க, நான் எப்படி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வருத்தப்படுறாரு. இதையும் பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக வருத்தப்படுறான். இப்போ அந்த ஃபேமிலியில் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த தாத்தா பாட்டில் குடும்பம் அதை பார்த்துருக்காங்களே. ஸோ எல்லோரும் சேர்ந்து இங்கேருந்து இங்கே ட்ரிப் போகும்னு சொல்லிட்டு ஒரு வேனை பிடிச்சி இங்கேருந்து போகலான்னு பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட சேர்ந்து அங்கே போகலான்னு இருப்பான். அப்போ இந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறான். பார்த்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசான பேஷண்ட் இருப்பார். அவரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே லியோனார்டோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். எல்லோரும் அங்கேருந்து போகிறப்ப இவனோட போவானான்னு இருப்பான். அவங்க அம்மா பார்த்து, அம்மா நீ வேணா போவே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். அந்த பொண்ணு கேண்டீனில் இருக்கிறப்ப லைட்டாக பக்கத்தில் போகிறான். ஏங்க நீங்கள் நான் அப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் கரெக்டாக லிஃப்ட்லேருந்து மேலே ஏறி வரப்போ தான் நீங்கள் லிஃப்டே கீழே போயிட்டு இருந்தீங்க, பட் இப்போ திரும்ப கேண்டீன் வந்திருக்கீங்களே, என்னை ஃபாலோ பண்ணினா கேட்குறப்ப சேச்சா இல்லைங்க, நான் இங்கே தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ இங்கே தான் இருக்கீங்களா, உங்கள் அப்பா அம்மா யாரும் பேஷண்ட்டாக்கெல்லாம் கேட்குறப்ப எங்கள் அப்பா அம்மா யாரும் பேஷண்ட் இல்லை, நான் தான் பேஷண்ட்னு அவன் சிரிச்சு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோடே உட்காந்து அங்கே சாப்பிட ஆரம்பிக்கிறா. 2 பேத்துக்குள்ளே லைட்டாக ஒரு காதல் மலர்ந்துட்டுருக்கு. இப்படியே ஒரு 2-3 வாரங்கள் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நம்ம லியோனார்டோக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, அதான் நம்ம குணமாயிருச்சு, நம்ம இங்கேருந்து போவோன்னு அங்கேருந்து போகலான்னு இருக்கான். பட் நம்ம ஹீரோவை பார்த்து, இங்கே பாரா நீ இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை, நீ ஃபுல்லாக க்யூரானு தெரிஞ்சால் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வெளியே விடுவாங்க, ப்ளீஸ் அது வரைக்கும் இங்கேன்னு சொல்கிறப்ப நம்ம லியோனார்டோ கேட்க மாட்டான். டாக்டர்ஸ் எல்லாரையும் மீறி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகலாம் பார்ப்பான். பட் எல்லா ஆட்களும் வந்து நம்ம லியோனார்டோ பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவனெல்லாம் தள்ளி விட்டு என்னை விடுங்க, நான் இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இதை பார்க்குற நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காய்ஸ் அவனு
வந்து பண்ணாதீங்க, அவனும் மனநல பாதிக்கப்பட்டவன் கிடையாது, இவனை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க கேட்குறப்ப மற்ற ஸ்டாஃப்ஸ் யாருமே அதை கேட்க முடிக்கிறாங்க. நம்ம லியோனார்டை பிடிச்சி கூட்டி போய் மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இடம் இருக்கும், அந்த இடத்துல அடைச்சி போட்டுறாங்க. நம்ம லியோனார்டும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். பட் இங்கே தான் ஒரு விஷயமா ஆரம்பிக்குது. அந்த மருந்தோட சைடு எஃபெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக லியோனார்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். அவன் கை காலுன்னு சொல்லிட்டு லைட்டாக வெட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போயிடுறான். லியோனார்டை பார்க்க போகிறப்ப அவனுக்கு பழையபடி திரும்பவும் கை காலை விளங்காமல் போகிற மாதிரி ஆயிடுது. ஒருவேளை லியோனார்டுக்கு இந்த மருந்து வேலை செய்யலைன்னா மற்ற பேஷண்ட்டும் இதே நிலமில் தான் இருப்பாங்க, அவங்களும் திரும்பவும் அந்த பழைய நிலமைக்கு போயிடுவாங்களா, இந்த ஒரு சந்தேகம் நம்ம ஹீரோ வருது. ஸோ அதனால் தொடர்ந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்காரு. இவங்களுக்கு அந்த மருந்து எவ்வளோ டோசேஜ் கொடுக்குன்னு தெரிய முடிக்குது. ஸோ கொடுக்குறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்க்குறாங்க, அப்போ அது ஒர்க் ஆக முடிக்குது. சரி கம்மியாக கொடுப்போன்னு சொல்லிட்டு டோசேஜ் கம்மி பண்ணி பார்க்குறாங்க. பட் எவ்வளோ கொடுத்தாலும் லியோனார்டுக்கு அது ஒர்க் ஆக முடிக்குது. நிறைய சைடு எஃபெக்ட் தான் அதை உடம்புல உருவாக்கிட்டே இருக்குது. சில சமயம் ஃபிக்ஸ் வந்த மாதிரி உடம்புல வரைச்சி போயிடும், சில நேரம் கழுத்து காலுன்னு சொல்லிட்டு அது பாட்டு அங்கிட்டு துண்டு துண்டு ஆடிக்கிட்டு இருக்கும். இதனாலே நம்ம ஹீரோக்கு என்ன செய்யணும் தெரில. ஒரு நாள் லியோனார்டு டேபிள் உட்காரச்சு, சரி லியோனார்டு உன்னால் என்ன பண்ண முடியும்னு பாரு, இந்த புக்கு கையில் வச்சுக்கோ, உன்னால் படிக்க முடியுதான் கேட்குறப்ப நம்ம லியோனார்டும் புக்கை படிக்கலான்னு இருக்கான். பட் அவள் தலை ஒரு பக்கம் நிற்க மாட்டேங்குது, ஒரு சைடு சுற்றிக்கிட்டு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. நம்ம லியோனார்டு புக்கு தூக்கி போட்டு, சே என்னால் முடியவே இல்லை, என் கண்ணு ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குது, என்னால் புக்கே வாசிக்க முடியல, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். தலையை பிடிச்சி நின்று தோலை, ஏன் ஆடிக்கிட்டே இருக்க, நின்று தொழுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறான். இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன செய்யணும்னு தெரில. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியும் எதுவும் க்யூர் பண்ணவே முடியல. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த எல்டோப்பாங்கிற மெடிசன் ஒரு பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியாக அவங்கள நோயிலேருந்து வெளியே கொண்டு வரும். அப்புறம் அந்த மருந்து டோசேஜ் முடிஞ்சோடனே திரும்ப அந்த பழைய நிலைமை போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புரிய வருது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் யாருமே க்யூர் ஆக மாட்டாங்க, திரும்ப பழைய நிலைமைக்கு தான் போகிறான்னு நினச்சி நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கடுத்து நடந்த எல்லாத்தையுமே ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்குவான். இவங்க நிறைய பேர் ஃபண்டு கொடுத்துருப்பாங்களே, எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி அமைக்கிறான். நாங்கள் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ரெடி பண்ணி பார்த்தோம், பட் அந்த டெஸ்ட் எங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் தான் கொடுத்துச்சு. இந்த எல்டோப்பாங்கிற மெடிசன் பார்க்கின்சன் டிசீஸ் வந்தவங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கலாம், பட் இந்த மாதிரி கேட்ரானிக் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு டெம்பரரி மெடிசனாக தான் இருக்குது, பர்மனெண்ட்டாக உங்களுக்கு க்யூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆர்டிக்கில் வர்றான். ஸோ அந்த ஃபண்டு கொடுத்தவங்களும் அதை கேட்டடி விட்டுறாங்க. இந்த பக்கம் லியோனார்டு உடம்பு கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்குது. அண்ட் நாட்டில் அவர் பொண்ணு லவ் பண்ணுறால, அந்த பொண்ணு நீங்கள் வரதான் இருப்பா. ஸோ அவளுக்கு கோட் சூட்லாம் போட்டு இவர் ரெடியாக இருப்பான். வழக்கமாக அந்த கேண்டீனில் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே அந்த பொண்ணுக்கு நம்ம லியோனார்டு கூட பேச ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ லியோனார்டு ஒழுங்காக உட்காந்துக்க முடிக்கிறான். அவன் தலை ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கு, கை ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணால் அவனை பார்த்து பேசவே முடியல. இதை பார்த்து லியோனார்டுக்கும் ரொம்ப அர்த்தமாக இருக்குது. ஸோ அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு இந்த பொண்ணு நம்ம லவ் பண்ண மாட்டான்னு. ஸோ உடனே எழுந்து, சாரி என்னை மன்னிச்சிரு, நான் கடைசி நான் பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்தேன், என்னை கை கொடுத்து அனுப்பிடு, நான் இங்கேருந்து போயிடுறேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாதீங்கன்னா இதுக்கடுத்து என்னை பார்க்கவே வராத, இங்கேருந்து பேருன்னு சொல்லிட்டு லியோனார்டு அங்கேருந்து போப்பான். பட் அந்த பொண்ணு கையை பிடிச்சி, இல்லை லியோனார்டு என்னாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்கள் மனசை பார்த்தா காலேஜ்னு தவிர உடல் குறைபாட்டை பார்த்து இல்லை, நீங்கள் எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு லியோனார்டோட கையை பிடிச்சி அதை போட்டு ஆட்டாடிட்டு இருக்கா. நம்ம லியோனார்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அவர் நடந்து வருவாங்க பாருங்க, செம்ம ஆக்டிங்னா அது இதான் சொல்லுவேன். அவர் பாட்டு மெதுவாக நடந்து வந்து ஜன்னல் வழியாக அந்த பொண்ணை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார். இதுக்கடுத்து லியோனார்டோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும். முதல்ல கை காலில் அசைச்சிட்டு இருந்தால, இப்போ பழையபடி அவன் கை கால்கள் அசையாமல் போயிட்டுருக்கு. அப்படி வீல் சேரில் படுத்த மணிக்கு உட்காந்துட்டு இருக்கான். தன்னால் கடைசி வரைக்கும் லியோனார்டை காப்பாற்ற முடியுங்கிற குற்றம் உணர்ச்சி நம்ம ஈர மனசில் இருந்துகிட்டே இருக்கோம். இவங்க இதுக்கு முன்னாடி ஒன்றா இருந்தப்பலாம் அது வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப கண்களிக்கிட்டு இருப்பார். இங்கே இதே நேரத்தில் லியோனார்டு பழைய நிலைமைக்கு போயிடுவான். எப்படி வீல் சேரில் இருந்தானோ அதே நிலைமைக்கு போயிடுறான். அண்ட் மற்ற பேஷண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு அந்த ட்ரக்கோட டோசேஜ் முடிஞ்சு திரும்பவும் அவங்க அந்த பழைய நிலைமைக்கு போயிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு இருப்பாள், அவள் தான் அடிக்கடி வந்து லியோனார்டை பார்த்துக்குவா. லியோனார்டு சின்ன வயசுலேருந்து புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் தான் தினமும் காலையில் வந்து அவனுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி இவங்களோட காதல் கதை போயிட்டு இருக்கோம். இங்கே இதே நேரத்தில் நம்ம ஹீரோ எந்த ஒரு துணை இல்லாமல் ரொம்ப தனியாக இருப்பார். அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸுக்கு வேற நம்ம ஹீரோவும் ஒரு க்ரஷ் இருக்கும்ல, அவங்க நிறைய வாட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ ஒன்றுமே கண்டுக்க மாட்டார். கடைசி அவர் பாட்டு உட்காந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப, டாக்டர் டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. பட் அவங்க வார்த்தையில் இவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அவங்க எத்தனையோ வாட்டி நம்ம ஹீரோட ப்ரப்போஸ் பண்ணி வந்திருப்பாங்க, பட் நம்ம ஹீரோ அதை கேட்டு இருந்துக்கவே மாட்டான். பட் இப்போ நம்ம ஹீரோக்குள்ளே ஒரு உணர்வு வருது. அவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறப்ப இவர் பின்னாடி ஓடி வராரு. இவங்க முதல்ல அவங்க மீட் பண்ணப்போ எங்கேயா நைட்டு காஃபி குடிக்க போகலாமான்னு கேட்டிருப்பாங்களே, இப்போ அதையே இவர் கேட்குறாரு. மேடம்
உங்களுக்கு எதாவது வேறு பிளான் இருக்கா, வேணா வாரீங்களா, 2 பேர் பக்கத்துக்கு இருக்க காஃபி ஷாப் போய் காஃபி குடிக்கலாமா கேட்குறப்ப அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அழகான காதல் மலர்ந்துட்டு இருக்கு. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ தொடர்ந்து லியோனார்டு கூடயே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. லியோனார்டால அந்த ஓஜோ போர்டு மூலியமாக அவர்கிட்ட பேச முடியுமில்ல, ஸோ அதை வச்சு அவன் பேசுறதை புரிஞ்சுக்கிறாரு. இதோட அவகனிங்ஸுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ உண்மையாக இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் அடிச்சிருக்கும்ல, இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். இந்த படத்தில் மேல்கம் செய்யணும் டாக்டர் கேரக்டர் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு டாக்டர் வாழ்ந்திருக்காரு. அவரோட பேர் ஓலிவர் சாக்ஸ். அவர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு குணப்படத்தில் நினச்சிருப்பாரு. பட் அந்த மருந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். தனக்கு நடந்த அந்த அனுபவத்தை பற்றி அவகனிக்ஸ்னு இவர் புக்கு ரிலீஸ் பண்ணார். அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. உண்மையாகவே இந்த படம் செம்ம தாறுமாறாக இருக்கும். அதுவும் ராபர்ட் டினிரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சான்ஸே இல்லை. மனுஷன் அந்த அளவுக்கு வெளுத்து வாங்கியிருப்பார். அண்ட் டைரக்டர் ராபின் வில்லியம்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக அவர் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ டைம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான டிப்ரெசிங். பை கைஸ்.